மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவு பார்க்க இருக்கிறோம். டயபெட்டிக். இன்னைக்கு டயபெட்டிக் எங்கிட்டு திரும்பினாலும் டயபெட்டிக்காக தான் இருக்கு. ஆமாம், அதாவது ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டோம்னா கூட டீ கடைக்காரரே இன்னைக்கு கேட்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. சர்க்கரை அதிகமாவா, சர்க்கரை கம்மியாவா, சர்க்கரை இல்லாமலா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி ஒரு இந்த சர்க்கரை நோய் இன்னைக்கு பரவலா எல்லா பக்கமும் வந்து பரவிருச்சு. ஒரு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அப்போ வீட்டிற்கு ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே நீங்கள் வந்து அதற்கு மாறிடுங்கன்னு தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா வந்த பிறகு நீங்கள் போயிட்டு அப்புறம் இது வந்து எந்த மருந்து பெஸ்ட்டு, எந்த மருத்துவம் பெஸ்ட்டு, எந்த மருத்துவர் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறத விட வராமல் தடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அடிப்படையா சொன்ன விஷயம், நோய் வருவதற்கு முன்னாடியே தடுத்துக்கிற விஷயங்களை பத்தி தான் அதிகமா சொல்லிக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துறதுக்கான மருந்துகள்லாம் அப்புறம் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம நோய் வராமல் தடுக்கணும். ஒருவருக்கு அப்பனா டயபெட்டிக் வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா? நிச்சயமா தெரியும். அந்த அறிகுறிகளை முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் வராமல் நீங்க உங்களால பாதுகாக்க முடியும். கரெக்டுங்களா? ஆமா. அப்ப அது மாதிரியான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டயபெட்டிக் வராமல் பாதுகாத்துலாம் இல்லையா? அது சம்மந்தப்பட்டு தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ரைட், வாங்க பார்க்கலாம். அப்ப இந்த டயபெட்டிக் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் ஒரு 5 விஷயம் இருக்குதுங்க. அதான் இந்த 5 விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டயபெட்டிக் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஓகேங்களா? ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வருது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது இல்லைங்களா? ஆமா, அம்மாவுக்கு இருக்குதா? வந்துடும். அப்பாவுக்கு இருக்குதா? வந்துடும். அப்பாவோட அண்ணனுக்கு, பெரியப்பாவுக்கு, அம்மாவோட அண்ணனுக்கு, மாமாவுக்கு இருக்குதா? வந்துடும் சுகர். அப்படின்றது இன்னைக்கு பரவலாக பரம்பரை நோய் பட்டியலுக்குள்ள இன்னைக்கு டயபெட்டிக்கை நுழைச்சாச்சு. இதுவும் ஒரு ரீசன் தான். இருந்தாலும் பொதுவா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பரம்பரையாக உங்களுடைய ஃபேமிலியில டயபெட்டிக் இருக்குதுன்னா நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே அலர்ட் ஆயிக்கிங்க, நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய தாத்தாவுக்கு வந்து 80 வயசுல வந்துச்சு சுகரு. அதே நம்மளுடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுலயே வந்துருச்சு சுகரு. அப்பனா உங்களுக்கு 40 வயசுலயே வந்துடும். இப்ப நீங்க 40 வயசுல தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 20ல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குழந்தைக்கு 20 வயசுல வந்துடும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய குழந்தைய பாதுகாக்கின்றதுக்காகவே நீங்க உங்களை பாதுகாத்தாகணும். சரிங்களா? அதுதான் இந்த டயபெட்டிக்ல உள்ள மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இளம் வயதினரை தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப ஜெனட்டிக்கா அந்த பிரச்சனை வருமா அப்படின்னா, ஜெனட்டிக்கா வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா நீங்க உங்களால சரி பண்ணிக்க முடியும். எப்படி சரி பண்ணிக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய அப்பா அம்மா படிக்கல, ஓகேங்களா? அப்பா அம்மா படிக்கலைங்க, எனக்கு அதனால படிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போய் சேராம இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா வைராக்கியமா அப்பா அம்மா தான் படிக்கல, நாம நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிரணும்னு சொல்லிட்டு நீங்க போய் படிப்புல அதிகமா கவனம் செலுத்துறீங்க. கரெக்டுங்களா? அது போல அப்பா அம்மா அவங்க பினான்சியலா ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைய வாழ்க்கை வாழ்வதற்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு சம்பாதிக்க தெரியாதுங்க, அவங்களுக்கு பிழைக்க தெரியல, அதனால எனக்கும் பிழைக்க தெரியாது, எனக்கு பிழைப்பு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, உடனடியா இதை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துனீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல நீங்க சக்சஸ் கண்டீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் உடம்புக்குள்ள இருக்குதுனாலும் இப்போ உங்களுக்கு பயம்தான் வருதே தவிர எப்படி பாதுகாக்கணுன்ற கோணத்துக்குள்ள நீங்க போகல. அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கேன்சர்ல இன்னைக்கு யாராவது வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் கவலைக்குள்ளேயே போயிருது. எனக்கு கேன்சர் வந்துடக்கூடாது, நான் அடிக்கடி செக் பண்ணிக்கணும், வருஷத்துக்கு கூடவோ வந்து ஃபுல் பாடி செக்அப் எடுப்போம்ல, இப்போ 6 மாசம் கூடவே எடுத்து பார்க்குறேன், கரெக்டாக தான் இருக்குன்னு உங்களுடைய பயம் நிச்சயமாக உங்களுக்கும் கேன்சரையே கொண்டு வந்து விட்டுரும். அப்போ ஒரு டயபெட்டிக் ஏன் வராது? அப்பாவுக்கு ஏற்கனவே டயபெட்டிக் வந்தாலும் என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு நாமே பதில் சொல்லிக்கிறோம். ஏற்கனவே அப்பாவுக்கு டயபெட்டிக் அப்புறம் வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். அது மாதிரி நமக்கு வந்து பதிவுகளை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதனால அடிப்படையா இதை புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக பரம்பரை ரீதியாக அதாவது வருதுன்னா கூட உங்களால வராம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்தா சரி பண்றது அடுத்த விஷயம், முதல்ல வராம தடுக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். அதே போல 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உணவு முறையில. ஓகேங்களா? ஆமா,
உணவு முறையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு உள்ள அரைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. இந்த அரைக்கிற மிஷினுக்குள்ள நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அறுசுவை உணவுகளை நம்ம கொடுக்கணும். எல்லா வகையான உணவுகளையும் அரைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய அரைக்கிற மிஷினை தயார் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எப்பவுமே ஒரே வகையான உணவு மட்டுமே தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஆமா. அது பாத்தீங்கன்னா காலையில இட்லி தோசை, மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு திரும்பவும் இட்லி தோசை. இது என்னமோ டிஃபரெண்டா சாப்பிட்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா வயிறுக்கு என்ன தெரியும்? ஒரே மாதிரியான கார்போஹைட்ரேட் உணவுகளை தான் நம்ம கொடுக்கணும் தெரியும். நம்மளுடைய பேன்கிரியாஸ்ல அமிலேஸ், லிப்பேஸ், ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லிட்டு 3 என்சைம்கள் சுரக்குதுங்க. நீங்க மாவு சத்து உள்ள பொருள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அமிலேஸ்ன்ற அந்த என்சைம் அதை அடிச்சு கரைச்சு செரிமானம் பண்ற வேலையை பண்ணும். ஓகேங்களா? ஆமா. நீங்க கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்பேஸ் அப்படின்னு சொல்ல அந்த என்சைம் பாத்தீங்கன்னா அதை கரைச்சு உங்களுக்கு சத்துக்களை மாற்றக்கூடிய வேலையை பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா புரத சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் உங்களுக்கு அரைச்சு செரிமானமாகி சரி பண்ற வேலையை பண்ணும். ஆனா நீங்க ஒரே மாதிரி கார்போஹைட்ரேட் உணவுல மட்டும்தான் எடுப்பேன், கொழுப்பை மட்டும்தான் எடுப்பேன், புரதம் மட்டும்தான் எடுப்பேன், இங்கதான் தப்பு பண்றோம். அப்ப இந்த என்சைம் எல்லாம் 3மே ஒரு ரேசியோல சுரக்கணும்ல. இது ஒரே மாதிரி சுரந்துகிட்டு இருக்கும். இப்பதான் அங்க செரிமானத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் தடையே ஏற்படுது. உங்களுக்கு செரிமான தடை ஏற்படுது, உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு வருது, பர்னிங் சென்சேஷன் வருது, சாப்பிட்ட உடனே திம்முன்னு இருக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது, ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா அலர்ட் ஆகிக்குங்க. உங்களுக்கு டயபெட்டிக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஜீரண மண்டலத்தை நீங்க சரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஆமா. அப்ப இதுவும் ஒரு மெயினான ஒரு ரீசன். ஓகேங்களா? ரைட். இதே போல அடுத்த விஷயம் பார்த்தோம்னா 3வது காரணமா பார்த்தோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஓகேங்களா? லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கழிவு வெளியேற்றுறதுல வியர்வை கழிவுகள்ன்றது வெளியேற்றுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வியர்வை கழிவுகளை வெளியேற்றுறதே இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வியர்வையை வெளியேற்றுறதுக்கே தனியாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம வந்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தொழில்முறை ரீதியாக என்னன்னா ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, ஃபேன்லேயே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வேர்த்தா கூட உடனே ஃபேனை போடுங்க, ஏசியை போடுங்கன்ற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ஐடி கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கார் பார்க்கிங்கில் போய் காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனீங்கனாலே உள்ளேருந்து டோட்டலாக ஏசி தான், காரும் ஏசி தான், வீடும் ஏசி தான். எப்படி பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில அதிகப்படியான குளிர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, ஏசி ரூம்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் வெளியேறாது, உள்ளுக்குள்ளேயே தங்கிடும். ஓகேங்களா? இதுவும் உங்களுடைய டயபெட்டிக் வருவதற்கான அடிப்படை காரணம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா 4வது விஷயம் என்னன்னா உங்களுடைய உடம்புல சில உறுப்புகள் இருக்குதுங்களா, ராஜ உறுப்புகள். அதுல குறிப்பாக கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடாச்சுன்னா அது மோர் சிவியர் ஹீட் அப்படின்போம். அது உங்க உடம்புல நிறைய இடங்கள்ல நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? உடனே நம்ம அலர்ட் ஆகிக்கணும். கல்லீரலும் மண்ணீரலும் சூடாச்சுன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. அப்போ நம்ம இதை முதல்ல நம்ம முன்கூட்டியே நம்ம சரி பண்ணிக்கணும். ஆமா. இப்ப கல்லீரலுக்கு கண்ணு, மண்ணீரலுக்கு உதடு, இப்படி நமக்கு அடையாளம் காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல், நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லு, நம்மளுடைய நெகம், நெயில், இது எல்லாமே லிவர் தான். லிவர் ஒரு ஹீட் ஆகுறாருன்னா உங்க நெயில்லாம் பாருங்களேன் ட்ரை ஆயிரும், அப்படியே ட்ரை ஆயிரும், வரி வரியா இருக்கும். நீங்க தடவி பாருங்க, வலுவலுன்னு இருக்கணும், ஆனா வரி வரியா இருக்கும். உங்களுடைய லிவர் அதிகப்படியான ஹீட்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மண்ணீரல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரல், உதடு, அது போக இன்னர் ஆர்கன்ல இருக்கக்கூடிய மசில்ஸ், வெளியில ஸ்கின். ஓகேங்களா? இவங்கெல்லாம் கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை கூட இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப என்னன்னா பாடியே ட்ரைனஸ் ஆகும். அப்போ உள்ளுக்குள்ள அந்த அதிகப்படியான வெப்பம் தேக்கும். அதான் சொன்னேன், வெளியில குளிர்ச்சி இருந்ததுன்னா உள்ள இருந்து வெப்பம் வெளியேற முடியாது. அப்ப வெளியில குளிர்ச்சி ஆஃப் பண்ணாதான் உள்ள இருந்து வெளியில பொங்கி வரும். நீங்க ஏசி ரூம்ல இருந்து வெயில்ல சடனா போங்க, வேர்வையா கொட்டி தள்ளும், அவ்வளவுதான். அப்படி பண்றது நல்லதுன்னு உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்க முடியும் அதன் மூலமாக. ஓகேங்களா? ஆமா. ரைட். அடுத்தது இறுதியா 5வது விஷயம் என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா எண்டோகிரைன், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த நாளமில்லா சுரப்பிகள்ல நமக்கு பாத்தீங்கன்னா பேன்கிரியாஸ்குள்ள ஒரு நாளமில்லா ஹார்மோன் சுரக்குது. இது நாளமில்லா சுரப்பி பேன்கிரியாஸ், அதுக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்குது, அவர் தான் இன்சுலின். பட் ஆனா நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா அவர் தான் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு. இப்ப நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்புக்குள்ள ஒரு 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அவருடைய தலைவர் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இவரு ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளுக்கும் ஒரு தூண்டுதல் ஹார்மோனை கொடுப்பாருங்க.
இப்போ தைராய்டுனா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோனை கொடுப்பாரு. ஓகேங்களா? அவர் சுரந்தாதான் உள்ளுக்குள்ள தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். ஓகேங்களா? அது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விந்து அணு உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே இன்டர்செல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் வரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த விந்து அணுன்றதே உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? அது போல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ்ல சினை முட்டை உற்பத்தி ஆகணும்னா அவங்களுக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோன் வரும். அப்பதான் இது உருவாகும். அதாவது சினை முட்டை எஃகு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப பாருங்களேன், ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகளுக்கும் ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் வந்தாதான் இந்த நாளமில்லா ஹார்மோனே உற்பத்தி ஆகும். ஆனா நாம என்ன பண்றோம்னா இந்த ஹார்மோன் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தைராக்சின் சுரக்கலையா தைராக்சினுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? எஃகு உருவாகலையா அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகளை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், செமனுக்கு தனித்தனியா இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாத்திரைகளை. அதே போலதான் இன்சுலின் நமக்கு சரியாக சுரக்கலையா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய கிரவுத் ஹார்மோனோட டெபிசியன்சி இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். ஓகே, அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணா அது அது தூண்டுதல் ஹார்மோன் எல்லாத்தையும் சூப்பரா சுரக்கும். ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா சுரக்கும். அப்ப மற்ற அனைத்து நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது. அப்ப நம்ம என்ன பண்ணா வெளியில இருந்து இன்சுலினை மட்டும் வெளியில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இவர் எப்படி நார்மலா திரும்பவும் வந்து தூண்டுதல் ஹார்மோனை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதான் வெளியில இருந்து வருதே, அப்ப நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லையே, அதுதான் ஆயிப்போயிடும். இன்னைக்கு பல வருட பிரச்சனைகள்ல சோர்ல மாட்டினவங்க எல்லாம் அதான் அவசியம். அப்ப உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்டை நீங்க பாதுகாத்துக்கங்க. அதுதான் உங்களுடைய டயபெட்டிக் வராமல் பாதுகாக்கும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அப்ப இது எப்படிங்க பாதுகாக்கிறது? இது வந்து நமக்கு எப்படி அடையாளமா தெரியும்? இதை நம்ம முன்கூட்டியே அடையாளமா தெரியும் சரி பண்ண முடியுமா? நிச்சயமா சரி பண்ண முடியும். அடையாளத்தையும் சரி பண்றதையும் வந்து பார்ப்போம். இந்த 5 அடிப்படை காரணங்களை நீங்க சரி செய்யணும்னா உங்களுடைய கால் பாதம் மூலமா சரி செய்ய முடியும். ஏன்னா கால் பாதம் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் அங்கதான் முடிவடையுது. நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில கூட இந்த சிகிச்சையை தான் நம்ம வந்து மெயினா பண்றோம். சரிங்களா? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூட். இப்ப நம்ம மதுரையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஆன்லைன்ல இருக்கட்டும், இன்னைக்கு அதிகப்படியான பேர் எனக்கு வந்து சுகருங்க, என் பையனுக்கு வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க கவலையா கேட்கப்படும் பொழுது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் முதல்ல உங்களுடைய குழந்தைகளை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஒரு ஃபேமிலியே ஆரோக்கியம் அடையட்டும் அப்படின்னு கொடுக்குறோம். ஆமா, அப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் கால் பாதம் மூலமா செக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட அடையாளங்கள் டைரக்டா அப்பட்டமா காமிக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ இருக்கிறது வேற ப்ராப்ளம், ஆனால் டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் முதல்ல அலர்ட் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஆமாம், மேக்சிமம் பயமுறுத்தாமல் சொல்லணும் தான் பார்க்குறோம். ஆனால் சில சமயங்கள் அடையாளங்கள் ரொம்ப அப்பட்டமாக காமிக்கும். அலர்ட் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக சொல்ல வேண்டிய சூழலும் இருக்குது. அப்போ உடனே அதுக்கு சில தகுந்த மாதிரி சில உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போகும் பொழுது கொண்டு வந்துடலாம். எப்படிங்க கால் பாதத்தில் காமிக்கும் அப்படின்னா, கால் பாதம் முதல்ல உங்களுடைய கால் கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கால் கட்டை விரலினுடைய மையம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மையத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஏதாவது சின்ன வெடிப்பு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வெடிப்பு வரும். இந்த வெடிப்பு, இந்த கீறல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கீறல் கால் கட்டை விரலில் மையத்தில் வந்துருந்துச்சுன்னா உடனே அலர்ட் ஆயிருங்க. உடனே அலர்ட் ஆயிருங்க. செக் பண்ணி பாருங்க, சுகர் இல்லையா, இனிமேல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அலர்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? இல்லை பார்டரில் காமிச்சிருச்சா உடனே திரும்பவும் வந்து நேச்சுரல்ல இயற்கை மருத்துவத்தின் மூலமா சரி பண்ண முடியும் இன்னைக்கு. அப்ப உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை போய் நாடுங்க. அவங்க சொல்ற விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஆமா, இப்ப நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு இன்டகிரேட்டட் மெடிசன்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்த டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், கிரானிக்கா வந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அப்படிதான் கைட் பண்றோம். அதன் மூலமாக தான் இன்னைக்கு வந்து குணமாக்கப்படுறாங்க. அவங்களுடைய குறிப்பா ஹெச்பிஏ1சியை தான் மெயினா பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆரம்ப கட்டம்னா கூட உங்களுடைய ஹெச்பிஏ1சியை மெயினா பார்க்கணும். ஹெச்பிஏ1சியை வந்து பாத்தீங்கன்னா பிலோ 6 கீழே வச்சுக்கிட்டீங்கன்னா, 6 to 7 இருந்தா கூட சூப்பர் தான். பிலோ 6 கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. அதனுடைய கிளை நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம். சரி, இப்ப இந்த கால் பாதத்துல என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வெடிப்பு வந்துருச்சுன்னா அலர்ட் ஆகிங்க. இதை எப்படி சரி பண்றது? ரொம்ப சிம்பிள். நைட்டு படுக்கப்படும் பொழுது, சரிங்களா, நைட்டு படுக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் வேணாம், நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் சொல்லுவோம். நீங்க காமனா நான் வீடியோவில் சொல்லப்படும் பொழுது காமனா எல்லாரும் பயன்படுத்தணும்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. அதுதாங்க ரொம்ப பெஸ்ட். ஏன்னா
இருக்கிற எண்ணெய்கள்லயே இந்த எண்ணெய் தான் நல்ல எண்ணெய்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் நல்லெண்ணெய் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? தேங்காயில இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் சொல்றாங்க. கடலையில இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இந்த எள்ளுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை எள்ளு எண்ணெய்ன்னு தானே சொல்லியிருந்திருக்கணும். ஆனா நல்லெண்ணெய்ன்னு இருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? இந்த நல்லெண்ணெயை நைட்டு படுக்கப்படும் பொழுது கால் பாதம் முழுவதும் அப்படியே லைட்டா தேய்ச்சி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே பண்ணுங்க. பண்ணிட்டு சரிங்களா? நைட்டு நீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு படுக்கிறதுனால கொஞ்சம் அலாட்டா இருக்கணும். இடையில ஏதாவது பாத்ரூம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கணும். நீங்க எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட சாக்ஸ் கூட நீங்க வந்து மாட்டிட்டு கூட படுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா நீங்க எந்திரிச்சு போறப்ப கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். ஓகேனா? அப்படி பண்ணிக்கங்க. குறிப்பா கட்டை விரல்ல அப்படியே லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. அப்படியே கால் ஃபுல்லா பண்ணுங்க. சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே பண்ணிட்டு படுத்துருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அன்னைக்கு முதல்ல நல்ல தூக்கம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கின தூக்கத்தை விட அன்னைக்கு நல்ல தூக்கம் வரும். அப்பயே நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க, உடல் தன்னைத்தானே சரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். உடல் உங்களை எப்போ சரி பண்ணும்னா தூக்கத்துல தான் சரி பண்ணும். அதான் பாருங்க, செல்போனை சார்ஜ் ஏத்துறோம்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதான் ஏற்ற சொல்றாங்க. நமக்கும் நைட்டு தான் சார்ஜ் ஏத்துறோம். அதனால செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம உடம்பையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். பட் இல்லை, உள்ள படுத்தோம்னா உள்ள படமா ஓடிட்டே இருக்குது. ஆமா, புது புது படமா ஓடுது. ஆமா, அப்ப இது இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்னா இதை நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது நடக்கும், செல்ஃப் ஹீலிங் நடக்கும். காலையில எந்திரிச்சு போகக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி போனதை விட வித்தியாசமா போகும். மஞ்சள் கலர்ல போகலாம், சூட்டு சிறுநீரா போகலாம், ஓகேங்களா? நிறைய போகலாம், கழிவுகளா போகலாம். இவங்களா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உள்ள ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, டயபெட்டிக் வருவதற்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் அறிகுறி காமிச்சிச்சுன்னா நீங்க நல்லெண்ணெயை மட்டும் டெய்லி நைட்டு படுக்கும்போது தேய்ச்சிட்டு வாங்க. உங்களுக்கு இதுக்குள்ள நான் சொன்ன எல்லா காரணமுமே இதுக்குள்ள சரியாயிரும். ஓகேங்களா? ஆமா, அங்க ஹீட் சரியாயிரும், இன்னர் ஆர்கன் இது சரியாயிரும், எண்டோகிரைன் சரியாயிரும். ஓகேங்களா? பரம்பரை ரீதியாக வரக்கூடியதுனா கூட இந்த உள்ள ஆர்கன் எல்லாம் கூலிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா கிளியர். ஓகேங்களா? அதனால இதை பயன்படுத்தி அனைவரும் சர்க்கரை வருவதற்கு முன்னாடியே இது மேல அக்கறையை காட்டிடுங்க. சூப்பரா இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.